நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியில் உள்ள ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அக்ரி, இபி அண்ட் பஞ்சாயத்து அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே ஜாப் ஆஃபர் இருக்குது. இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன மாதிரிலாம் டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ என்னென்ன ஜாப்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ்க்கு வந்து வேக்கன்ட் இருக்குது. உங்களோட குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 8th இருந்து டிகிரி வரைக்கும் எல்லாமே உண்டு. நீங்க எந்த ஜாப்பை சூஸ் பண்றீங்களோ அந்த ஜாப்புக்கு தகுந்த மாதிரி என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ அது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இது இப்போ 25/6 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஜூன் வந்து 25 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ எக்ஸாம்ன்றத பின்னாடி வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது வந்து விண்ணப்ப கட்டணம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 150 rupees வரும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 200 வரும். இது எப்படி எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா, ரிட்டன் எக்ஸாம் வச்சுதான் வைக்கிறாங்க. இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. ரிட்டன் எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணாலே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வெப்சைட் வந்து டிஎன்பிஎஸ்சிக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும். www.tnpsc.government.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க லாகின் போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்க அப்ளை பண்ணிக்கணும். இதை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதை வச்சு நீங்க லாகின் பண்ணி உள்ள போயிட்டு சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்ட் 2026 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிட்டு அவங்க கேட்டிருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணி போட்டோவையும் உங்களோட சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணி எக்ஸாம் ஃபீஸ் போட்டுட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். எல்லாம் முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணீங்க, லாஸ்டா உங்களோட அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து டிஎன்பிஎஸ்சி எப்படி பண்றது அப்படின்றது. இப்போ நம்ம இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு இதுல என்னன்றதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். tnpsc.government.in இதான் என்னோட வெப்சைட். இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்டர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்க நியூ யூஸரா இருந்ததுன்னா இதுக்குள்ள கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்களோட மெயில் ஐடி எல்லாமே நீங்க டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அது எல்லாமே டீடைல்ஸ் கேட்கும். நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஆல்ரெடி டைப் பண்ணிட்டீங்க, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்டர் யூசருக்குள்ள போய் நீங்க சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கொடுத்து நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கலாம்.